வணக்கம் சகோதர சகோதரிகளே. நம்ம வாழ்க்கையில நாம எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம். அதுல சில பேர் இருப்பாங்க, எப்படியாவது நம்மள வார்த்தைகளாலே அசிங்கப்படுத்தணும், 4 பேருக்கு முன்னாடி நம்மளை தாழ்த்தி பேசணும்னே அலைவாங்க. நாம என்னதான் அமைதியா எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி போனாலும் நம்மளை பத்தி தேவையில்லாத வதந்திகளை கிளப்பி நம்மளை நிம்மதியா வாழவே விட மாட்டாங்க. நிறைய பேர் நினைப்பாங்க, சாணக்கிய தந்திரம்னா அது ஏதோ ராஜாக்கள் காலத்துல போர் செய்ய மட்டும்தான் பயன்படும்னு. ஆனா அதுதாங்க இல்லை. இன்னைக்கு இருக்கிற இந்த சுயநலமான உலகத்துல நம்மளை சுத்தி இருக்கிற போலி மனிதர்களையும் டாக்ஸிக்கான ஆட்களையும் அவங்க வாயாலேயே அவங்கள அடக்கி வைக்க சாணக்கியர் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே 7 மாசான தந்திரங்களை சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஏதோ புக்கில் படிச்ச தியரி கிடையாது. ஒரு சாதாரண மனுஷனா நம்ம வாழ்க்கையில வம்பிழுக்கு வர்ற எதிரியோட வாயை எப்படி நிரந்தரமா மூட வைக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான். வம்பு வளர்க்கும் எதிரியா அவங்கள பேச விடாம செய்ய சாணக்கியரின் இந்த தந்திரங்கள் எப்படி நமக்கு உதவும்னு ரொம்ப யதார்த்தமா ஆழமா பார்க்க போறோம். உங்க வாழ்க்கையை மாத்த போற, உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை போக்கி ஒரு புது தைரியத்தை கொடுக்க போற 7 முக்கியமான வழிகள் இதுதான். வீடியோவை முழுசா கேளுங்க. ஏன்னா இன்னையிலிருந்து உங்ககிட்ட வம்பு வளர்க்குற எவனா இருந்தாலும் நீங்க மௌனமா தலை குனிஞ்சு நிக்க மாட்டீங்க, கெத்தா நின்னு கண்ணை பார்த்து பதில் பேசுவீங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, ஒரு முக்கியமான வேண்டுகோள். நம்ம வீடியோ பார்க்குற 3/4 பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. தயவு செஞ்சு ஒரு 2 செகண்ட் ஒதுக்கி நம்ம மைண்ட் மோட்டிவேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வளர்ந்து வர்ற நம்ம சேனலுக்கு உங்க ஆதரவை கொடுங்க. நன்றி நண்பர்களே. இப்ப நம்ம அந்த 7 தந்திரம் என்னன்னு பார்க்கலாம். வாங்க. தந்திரம் 1, அவங்க பலவீனமே உங்களோட ஆயுதம். ஒரு எதிரி உங்க முன்னாடி வந்து தேவையில்லாம பேசுறான்னா, அல்லது உங்களுக்கு பின்னால நின்று உங்களை பத்தி தப்பா வதந்திகளை கிளப்புறான்னா, அவனுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல உங்களை நினைச்சு ஒரு பெரிய நடுக்கமும் அதே சமயம் அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பலவீனமும் இருக்குன்னு தான் அர்த்தம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுமே தங்களோட பலவீனத்தை மறைக்கிறதுக்காகத்தான் அடுத்தவங்களை அமுக்க பார்ப்பாங்க, மிரட்ட பார்ப்பாங்க. அவங்களோட அந்த போலி தைரியத்தை பார்த்து நீங்க அங்க பதற்றப்பட்டு நின்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தப்பான தைரியம் வந்துடும். ஆஹா, நாம நினைச்ச மாதிரி இவன் பயந்துட்டான்னு இன்னும் உங்க மேல ஏறி மிதிக்க பார்ப்பாங்க. அதனால எதிரி உங்களை வார்த்தைகளால காயப்படுத்த நினைக்கும் போது நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை அவனோட அந்த வெற்று பேச்சை கவனிக்கிறத விட்டுட்டு அவனுக்குள்ள இருக்கிற அந்த ரகசிய பலவீனம் என்ன, அவன் எதை நினைச்சு பயப்படுறான்னு கொஞ்சம் நிதானமா ஆராய்ஞ்சு பார்க்கணும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உங்ககிட்ட நல்லா பழகுற மாதிரி நடிப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை இருக்கும். குறிப்பா அவங்களுக்கு பிடிக்காத எதிரிங்க நீங்க எங்க அவங்களுக்கு மேல வளர்ந்துருவீங்களோன்ற பயத்துல தான் உங்க பேரை கெடுக்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல அவங்க பண்ற தப்பையோ அல்லது அவங்களோட பலவீனத்தையோ ரொம்ப நயமா நாகரீகமா 4 பேருக்கு முன்னாடி நீங்க வெளியில கொண்டு வரணும். சண்டை போடணும்னு அவசியமே இல்லை. உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், நீ என்னென்ன தில்லுமுள்ளு பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால என்கிட்ட உன் வேலையை வச்சுக்காத அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை அவங்க கண்ணை பார்த்து அழுத்தமா சொல்லுங்க. உங்க பார்வையிலையும் பேச்சிலையும் இருக்கிற அந்த தைரியத்தை பார்க்கும் போதே அவனுக்குள்ள ஒரு இனம் புரியாத நடுக்கம் வந்துடும். இவன் கிட்ட நம்மளோட ரகசியம் ஏதோ மாட்டிக்கிச்சு போல, இவனை சும்மா மிரட்ட முடியாதுன்னு அவனே பயந்து பின்வாங்க ஆரம்பிப்பான். நம்மளை பயமுறுத்துறவங்க எப்பவுமே நாம அழுதுட்டு மௌனமா நிப்போம்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா நாம அப்படி பண்ணாம அவங்க எதிர்பாராத ஒரு தைரியத்தை காட்டும் போது அவங்களோட கணக்கு மொத்தமா தவிடுபொடி ஆயிடும். மன ரீதியா அவங்க அங்கேயே தோத்துருவாங்க. ஒரு சாதாரண மனுஷனுக்கு வர்ற ஆகச் சிறந்த தைரியமே அவனோட நியாயத்திலிருந்து தான் வருது. நீங்க தப்பே பண்ணாதப்போ எவனுக்கும் பயப்படணும்னு அவசியமே இல்லை. அவன் எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டும், அவங்கிட்ட எவ்வளவு காசு பணம் வேணா இருக்கட்டும், ஆனா உங்ககிட்ட இருக்கிற அந்த நேர்மையும் துணிச்சலும் அவங்கிட்ட இருக்காது. அவன் போடுற சத்தத்தை விட உங்களோட இந்த நிதானமான ஒரு பார்வை அவனுக்கு பெரிய பயத்தை உண்டாக்கும். பயத்தை பார்த்து ஓடாதீங்க, அவனோட பலவீனத்தை கண்டுபிடிச்சு அதை அவனுக்கே எதிராக திருப்புங்க. இதுதான் அவனுக்கு நீங்க கொடுக்கிற முதல் மறுநாடி. தந்திரம் 2, கோபத்தை கட்டுப்படுத்தி குழப்புங்கள். நம்மளை ஒருத்தன் வம்பிழுக்கிறான்னா அவனோட மெயின் பிளானே நம்மளை கோவப்பட வைக்கிறது தான். ஏன்னா எப்போ ஒருத்தன் கோவப்பட ஆரம்பிக்கிறானோ அப்பவே அவன் தன் நிதானத்தை இழந்துட்டான் அர்த்தம். எதிரிங்க முன்னாடி நீங்க கத்தி கத்தி பேசினீங்கன்னா உங்களோட கோபமும் பதற்றமும் வெளியில தெரிஞ்சிடும். அது அவங்களுக்கு இன்னும் வசதியா போயிடும்.
இவன் சும்மா கத்துறான், உள்ள ஒன்றும் இல்லைன்னு அவங்க உங்களை ஈஸியாக எடை போட்டுருவாங்க. உலகத்தில் சத்தம் போடுற எல்லாமே பலமானது கிடையாது. கத்துறவன் எப்பவுமே பலவீனமானவன் தான். அதை மைக்ரோஸ்கோப்பாக மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதிராக ஒருத்தன் நின்று மிரட்டும் போது நீங்கள் பேச வேண்டியது கத்தி கிடையாது. ரொம்ப நிதானமா தெளிவா ஆனால் சம்மட்டி அடி மாதிரி நறுக்குன்னு பேசணும். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, எதிரி உங்களை கோபப்படுத்த நினைக்கும் போது நீங்க அசால்ட்டா ஒரு சின்ன புன்னகையோட அவங்கள கடந்து போங்க. இவன் என்ன நாம இவ்வளவு பேசியும் டென்ஷன் ஆகாம சிரிக்கிறான்னு அவனுக்கு பயங்கர குழப்பம் வந்துடும். உங்களுடைய அந்த அமைதியான புன்னகை அவனோட வாயை தானாவே மூட வச்சிடும். நீங்க பேச போற அந்த வார்த்தைகள்ல எந்த ஒரு தயக்கமும் இருக்கக்கூடாது. குழப்பம் இல்லாம ரொம்ப ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வரணும். உங்க குரல் நார்மலா ஒரு நண்பன் கிட்ட பேசுற மாதிரி கேஷுவலா இருக்கணும். ஆனா அதுல ஒரு வெயிட் இருக்கணும். அவங்க கண்ணை பார்த்து நீங்க பண்றது தப்பு, இதோட உங்க வேலையை நிறுத்திக்கோங்க, எனக்கு உங்களை பார்த்து எந்த பயமும் இல்லை அப்படின்னு ரொம்ப நிதானமா ஆனா அழுத்தமா சொல்லுங்க. நீங்க அப்படி பேசும்போது உங்க வார்த்தைகள்ல இருக்கிற தெளிவு எதிரியோட நெஞ்சில ஈட்டி மாதிரி பாயும். மௌனமா இருந்து அவங்க சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்ட போறதை விட, அதாவது ரியாக்ட் பண்ணாம இருக்கிறத விட, அவங்க தப்ப சுட்டி காட்டி பேசுற வார்த்தை தான் அவங்களோட தூக்கத்தை கெடுக்கும். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, எதிரிங்க மிரட்டும் போது பயத்துல வேக வேகமா பேசுவாங்க. வார்த்தைகள் தடுமாறும், கை கால் நடுங்கும். அப்படி மட்டும் எப்பவுமே பண்ணிடாதீங்க. மூச்சை நல்லா உள்ள இழுத்துட்டு வார்த்தைகளை ஒவ்வொன்னா தெளிவா உச்சரிங்க. உங்க குரல்ல இருக்கிற அந்த கம்பீரம் தான் உங்களுடைய ஆகச்சிறந்த ஆயுதம். நாம சாதாரண ஆளா இருக்கலாம், ஆனா நம்ம பேசுற நியாயம் ரொம்ப பெருசு. அந்த நியாயத்தை நீங்க பயப்படாம வெளியில சொல்லும் போது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். உங்களை பயமுறுத்த வந்தவன் நீங்க இவ்வளவு தெளிவா பேசுறத பார்த்துட்டு இவன் கிட்ட வார்த்தையால ஜெயிக்க முடியாது, இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு புரிஞ்சுக்குவான். வார்த்தைகள்ல தெளிவு இருந்தா நமக்குள்ள இருக்கிற பயம் தானா ஓடிடும். உங்க பேச்சில் இருக்கிற நிதானம் எதிரிக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை தரும். ஏன்னா அவங்க உங்களை அழ வைக்கணும் இல்ல கோவப்பட வைக்கணும்னு தான் வந்திருப்பாங்க. ஆனா நீங்க கோவப்படாம ரொம்ப சீரியஸா தெளிவா பேசும்போது அவங்களோட பிளான் எல்லாமே சுக்குநூறா உடைஞ்சிடும். எதிரிக்கு பதில் சொல்லணும்னா கெட்ட வார்த்தை பேசணும்னு அவசியம் இல்லை, சத்தம் போடணும்னு அவசியம் இல்லை. நியாயமான தெளிவான நிதானமான வார்த்தைகள் மட்டுமே போதும். அந்த வார்த்தைகளாலேயே அவங்களோட ஆணவத்தை நீங்க அடக்க முடியும். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க சுய மரியாதையை காப்பாற்றுற மாதிரி இருக்கணும். தந்திரம் 3. ரகசியங்களை ஆயுதமாக வைத்திருங்கள். உன்னோட மிக முக்கியமான ரகசியங்களை உனக்கு மிக நெருக்கமான நண்பனாக இருந்தாலும் அவன்கிட்ட பகிர்ந்து கொள்ளாதே. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அவன் உனக்கு எதிரியாக மாறும்போது அந்த ரகசியமே உன்னை அழிக்கும் ஆயுதமாக மாறும். இது எவ்வளவு பெரிய உண்மை பார்த்தீங்களா? இன்னைக்கு இருக்கிற இந்த அவசர உலகத்துல நாம பண்ற ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னா, யாராவது நம்ம கிட்ட வந்து 4 வார்த்தை அன்பா பேசிட்டா உடனே உருகி போய் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா ரகசியங்களையும் நம்மளோட பலவீனங்களையும் அவங்க கிட்ட கொட்டிடுவோம். இவன் நம்ம ஆளு, நம்மளை என்னைக்குமே கைவிட மாட்டான் அப்படின்னு நாம அவங்கள தப்பா கணக்கு போடுவோம். ஆனா காலம் மாறும்போது, சூழ்நிலைகள் மாறும்போது அதே நபர் ஏதோ ஒரு காரணத்துக்காக நமக்கு எதிரியா மாற வாய்ப்பு இருக்கு. அப்படி அவன் மாறும்போது அவனோட முதல் வேலையே நீங்க அவன்கிட்ட சொன்ன உங்களோட ரகசியங்களை வச்சு உங்களை பயமுறுத்துறது தான். உங்களோட அடுத்தடுத்த பிளான்கள் என்ன, நீங்க வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ண போறீங்க, உங்க பிசினஸ்ல என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க, உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, இதெல்லாம் பியூரா உங்களோட தனிப்பட்ட விஷயங்கள். இதை எவனுக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் வெளியில சொல்லவே கூடாது. உங்க எதிரிக்கு உங்களை பத்தி எந்த ஒரு ரகசியமும் தெரியாத வரைக்கும் உங்களை வார்த்தைகளாலேயோ இல்ல செயல்களாலேயோ காயப்படுத்த அவன்கிட்ட எந்த ஒரு பாயிண்ட்டும் இருக்காது. ஒரு இருட்டு அறைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாதப்போ உள்ள போறவன் எப்படி பயப்படுவானோ அதே மாதிரி தான் உங்க மனசுக்குள்ள என்ன பிளான் இருக்குன்னு தெரியாதப்போ உங்க எதிரி உங்களை பார்த்து பயப்படுவான். உங்களோட இந்த ரகசிய தன்மையும் மர்மமும் தான் அவனோட வாயை பேச விடாம அடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம்.
அவனுக்கு உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் கிடைக்காத போது அவன் உங்களை பத்தி தப்பா பேச நினைச்சாலும் அவன்கிட்ட ஆதாரமே இருக்காது. நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்கள்ல யார் நல்லவங்க யார் துரோகிகள்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் சாணக்கியர் உங்க பிளான் என்னங்கிறத உங்க செயல்ல தான் காட்டணுமே தவிர பேச்சால வெளியில காட்டக்கூடாதுன்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியாமலேயே உங்க எதிரி குழம்பி போய் கிடக்கணும். அவன் உங்களை மிரட்ட வரும்போது இவன் கிட்ட ஏதோ ஒரு பெரிய பிளான் இருக்கு, அதனால தான் இவன் இவ்வளவு தைரியமா இருக்கான்னு அவன் தனக்குள்ளே பயந்துக்குவான். நாம ஒரு சாதாரண மனுஷனா வாழ்ந்தாலும் நம்மளோட பலவீனங்களை நாமே 4 பேருக்கு முன்னாடி காட்டி கொடுக்க கூடாது. உங்க ரகசியம்தான் உங்களோட கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள எதிரி நுழைஞ்சிட்டா அப்புறம் உங்களால எதையுமே தற்காத்துக்க முடியாது. அதனால இனிமேல் உங்களுடைய பலத்தையும் பலவீனத்தையும் உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வைங்க. எதிரி உங்ககிட்ட வந்து வம்பிழுத்தாலும் அவன் கிட்ட உங்க ரகசியங்களை வெளியில காட்டுற மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காதீங்க. அசால்ட்டா இருங்க. உங்களுடைய இந்த அமைதியும் ரகசியமும் அவனுக்கு மிகப்பெரிய தலைவலியை உண்டாக்கும். தந்திரம் 4. அவங்கள விட ஒரு படி மேல வளருங்க. வார்த்தைகளால சண்டை போடுறது சாதாரண ஆட்களோட வேலை. ஆனா புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை எதிர்த்தவங்களை விட பல மடங்கு வாழ்க்கையில உயர்ந்து காட்டுவாங்க. சாணக்கியரின் மிக முக்கியமான தந்திரம் இதுதான். சில எதிரிங்க இருக்காங்க, அவங்க எப்பவுமே உங்ககிட்ட நேரடியா வந்து மோத மாட்டாங்க. தனியா நீங்க இருக்கும்போது மட்டும் வந்து மிரட்டுறது, மறைமுகமா உங்களுக்கு குடைச்சல் கொடுக்கறதுன்னு ரொம்ப தந்திரமா வேலை செய்வாங்க. அவங்களோட எண்ணமே என்னன்னா உங்களை அப்படியே முடக்கி போடணும் அப்படிங்கிறது தான். உன்னால இதெல்லாம் பண்ண முடியாது, நீ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட, நீ தோத்துடுது அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள தள்ள பார்ப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நாம் அவங்க கிட்ட போய் இல்லை என்னால் முடியும் அப்படின்னு வெத்து வார்த்தையால் வாதாடிக்கிட்டு இருந்தா அது கால விரயம்தான். உங்களுடைய எதிரி உங்களை எந்த இடத்துல வச்சு அசிங்கப்படுத்தினானோ, எந்த இடத்துல வச்சு உங்களை குறைச்சு மதிப்பிட்டு பயமுறுத்தினானோ அதே இடத்துல அவனால எட்ட முடியாத ஒரு உயரத்துக்கு நீங்க வளர்ந்து நில்லுங்க. மௌனமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காம உங்க முழு எனர்ஜியையும் உங்களோட கோபத்தையும் உங்களோட உழைப்பா மாத்துங்க. உங்களை பயமுறுத்தினவன் உங்களை உற்று கவனிச்சுக்கிட்டே இருப்பான். இவன் எப்போ விழுவான், இவன் எப்போ தோப்பான்னு காத்துக்கிட்டே இருப்பான். நீங்க விழாம இன்னும் வேகமா ஓடி உங்க இலக்கை நோக்கி போறதை பார்க்கும் போதே அவனுக்குள்ள ஒரு நடுக்கம் ஆரம்பிச்சிடும். நீங்க அடையிற ஒவ்வொரு வெற்றியும் அவனோட முகத்துல அரையிற மாதிரி இருக்கணும். அதுக்கு நீங்க அவன்கிட்ட போய் பேசணும்னு அவசியமே இல்லை. உங்களுடைய அந்த வெற்றியும் வளர்ச்சியும் அவனோட வாயை நிரந்தரமா பூட்டிடும். அதுக்கப்புறம் உங்க பேரை எடுக்கவே அவன் பயப்படுவான். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஒருத்தன் நம்மளை மிரட்டிட்டான் இல்ல அசிங்கப்படுத்திட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த கோபத்துல நாம செய்யற வேலையை விட்டுட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போயிடுவோம். இதனால நம்மளோட நேரமும் வீணாகும், நம்மளோட கவனமும் சிதறிடும். அதுதான் அவங்களுக்கும் தேவை. அந்த தப்பை நீங்க எப்பவுமே பண்ணிடாதீங்க. உங்களை ஒருத்தன் காயப்படுத்தினா அந்த காயத்தை உங்களோட உழைப்புக்கான எரிபொருளா மாத்திக்கோங்க. என்னை இந்த இடத்துல வச்சு தானே குறைச்சி பேசினேன், இதே இடத்துல நான் உனக்கு மேலே உயர்ந்து காட்டுறேன் பாரு அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை வளர்த்துக்கோங்க. ஒரு சாதாரண மனுஷனா நம்ம கிட்ட பெரிய அதிகாரமோ பின்னணியோ இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற உண்மையான உழைப்பும் விடாமுயற்சியும் எப்பேற்பட்ட எதிரியையும் நடுங்க வைக்கும். நீங்க ஜெயிச்சு ஒரு உயரத்துல நிற்கும் போது உங்களை பயமுறுத்த வந்தவன் உங்க முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியாம தலை குனிஞ்சு போவான். உங்களை பார்த்து மிரட்டின அதே வாய் 4 பேருக்கு முன்னாடி உங்களை பத்தி தப்பா பேச பயப்படும். வார்த்தைகளை விட செயல்களுக்கு சக்தி அதிகம். அதனால உங்களை பயமுறுத்துறவங்களுக்கு முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டுங்க, ஜெயிச்சு காட்டுங்க. உங்க வெற்றியின் சத்தம் உங்க எதிரியின் மிரட்டல் சத்தத்தை விட பல மடங்கு அதிகமா இருக்கட்டும். தந்திரம் 5. சரியான நேரத்தில் சரியான பதிலடி. எல்லா நேரத்திலையும் நாம சகிச்சிட்டு போகணும்னு அவசியமே இல்லைங்க. சாணக்கியர் என்று சொல்றார்னா, ஒரு பாம்பு விஷம் இல்லாததா இருந்தாலும் அது கடிக்க வர்ற மாதிரி சீறினால்தான் தன்னை இந்த உலகத்துல தற்காத்துக்க முடியும். இல்லைன்னா எல்லாரும் அதை அடிச்சு கொன்னுடுவாங்க. அதே மாதிரி தான் நாமளும் ரொம்ப நல்லவனா அமைதியானவனா இருந்தா இந்த உலகம் நம்மளை வாழ விடாது. நம்மளை ரொம்ப பலவீனமானவன்னு நினைச்சு எல்லாரும் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால எதிரி எல்லை மீறும் போது நீங்க சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருக்கணும். அவனோட தப்பு எப்ப வெட்ட வெளிச்சமா வெளியில வருதோ அப்போ ஒரே ஒரு நறுக்குன்னு ஒரு பதிலடி கொடுக்கணும்.
அந்த ஒரு அடி அவனோட மொத்த ஆணவத்தையும் உடைச்சு இனிமேல் உங்ககிட்ட வம்புக்கே வரக்கூடாதுங்கிற அளவுக்கு அவனுக்குள்ள ஒரு நடுக்கத்தை உண்டாக்கணும். சில பேர் மறைமுகமா உங்க மேல தப்பு இருக்கிற மாதிரி மற்றவங்க கிட்ட உங்களை பத்தி தப்பா கதைகளை கட்டிவிட்டு உங்களை ஒரு குற்ற உணர்ச்சியிலையோ அல்லது பயத்திலையோ வச்சிருக்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல அவங்க கிட்ட ரகசியமா போய் பேசாம விஷயத்தை ஓப்பனா 4 பேருக்கு முன்னாடி கொண்டு வரணும். நீங்க சொல்றதுல உண்மை இருந்தா நிரூபிங்க. அதை விட்டுட்டு ஏன் இப்படி பின்னாடி நின்று பேசுறீங்க, நேருக்கு நேர் வந்து பேசுங்க அப்படின்னு அவங்களோட போலித்தனத்தை வெட்ட வெளிச்சமாக்கணும். திருடன் எப்பவுமே இருட்டில் தான் திருடுவான். வெளிச்சத்துக்கு வந்தா அவனால ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இந்த போலி எதிரிகளும். அவங்க பண்ற தந்திரங்களை நீங்க வெளிப்படையா பேச ஆரம்பிச்ச உடனே அவங்க மானம் போயிடுமோன்னு பயந்துட்டு அவங்களே பின்வாங்கிடுவாங்க. அவங்க உங்ககிட்ட வந்து என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் நினைச்சா உன்னை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு பந்தாவா பேசும்போது நீங்க பதற்றப்படாம அவங்க கண்ணை நேரா பார்த்து உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சுக்கோ, நான் பார்த்துக்கிறேன், உன் வெற்று மிரட்டலுக்கு பயப்படுற ஆள் நான் இல்லை அப்படின்னு ஓப்பனா சவால் விடுங்க. நீங்க அப்படி தைரியமா நின்று பேசும்போது அவங்க இதுவரைக்கும் மற்றவங்களை பயமுறுத்த பயன்படுத்தின அந்த பழைய டெக்னிக் உங்ககிட்ட வேலை செய்யலைன்னு அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா பயப்படுறவனுக்கு இருக்கிற ஒரே பலம் நமக்குள்ள இருக்கிற பயம்தான். நாம பயப்படல, அவனோட மிரட்டலுக்கு அஞ்சலைன்னு அவனுக்கு தெரிஞ்சாலே அவனோட மொத்த ஆட்டமும் அங்கேயே முடிவுக்கு வந்துடும். உங்களை பயமுறுத்த வர்றவனோட பலவீனம் என்ன, அவன் எதை மறைக்க பார்க்குறான்னு கொஞ்சம் நிதானமாக கவனிச்சிங்கன்னா அவனோட போலித்தனம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதை வச்சே அவனோட ஆணவத்தை நீங்கள் உடைக்கலாம். பயந்து ஓடாதீங்க. அவன் காட்டுற அந்த வெற்று பந்தாவை பார்த்து நடுங்காதீங்க. கெத்தா நின்று அவனோட போலி முகமூடியை கிழிச்சி எறிங்க. அதுக்கப்புறம் அவன் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறதுக்கே யோசிப்பான். தந்திரம் 6. எதிரியின் தந்திரங்களை அவனுக்கே திருப்பி விடுங்கள். எதிரி உங்களை வீழ்த்த என்ன வலையை விரிக்கிறானோ அதே வலையில அவனையே விழ வைக்கிறது தான் இந்த தந்திரம். சில எதிரிங்க ரொம்ப புத்திசாலித்தனமா சாணக்கியத்தனமா வேலை செய்வாங்க. உங்ககிட்ட நேரா சண்டைக்கு வராம உங்களை சுத்தி இருக்கிற மற்ற மனிதர்களை உங்களுக்கு எதிரா திருப்புவாங்க. ஆபீஸ்லயோ இல்ல சொந்தக்காரங்க மத்தியிலையோ உங்களை பத்தி தப்பான வதந்திகளை ரொம்ப சைலண்டா பரப்பி உங்களுடைய நற்பெயரை கெடுக்க பார்ப்பாங்க. அவங்களோட பிளான் என்னன்னா மற்றவங்க எல்லாரும் உங்களை தப்பா நினைச்சு உங்களை ஒதுக்கணும், நீங்க தனியா நின்று அழணும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி நேரத்துல நீங்க அவங்க கிட்ட போய் சண்டை போட்டீங்கன்னா, பாத்தீங்களா நான் சொன்னது உண்மைதான்னு இவன் கத்துறான்னு சொல்லி அவங்க தப்பிச்சுக்குவாங்க. அதுக்கு நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. அவன் என்ன தந்திரம் பண்றான்னு முதல்ல அமைதியா கவனிங்க. அவனோட ஆயுதம் என்னன்னு பாருங்க. அவன் உங்க மேல வீச நினைக்கிற அதே வதந்தியையும் அவனோட போலித்தனத்தையும் ரொம்ப சைலண்டா ஆதாரத்தோட 4 பேருக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. அவன் உங்களுக்கு பின்னால குழி பறிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க அந்த குழியில விழாத மாதிரி தப்பிச்சிட்டு அந்த குழிக்குள்ள அவனையே தள்ளிவிடணும். அதாவது அவனோட சுயரூபத்தை உலகத்துக்கு காட்டணும். மற்றவங்களை பத்தி தப்பா பேசுற இவன் எவ்வளவு பெரிய அயோக்கியன், இவன் எவ்வளவு சுயநலவாதி அப்படிங்கிற உண்மை மற்றவங்களுக்கு தெரிய வரும்போது அவனோட மொத்த பிளானும் அவனுக்கே ஆப்பா முடிஞ்சிரும். அவனால மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கவே முடியாது. இந்த மாதிரி போலி மனிதர்கள் நம்மளை சுத்தி எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு இந்த தந்திரம் ரொம்பவே முக்கியம். எதிரி உங்களை ஒரு சதுரங்க ஆட்டத்துல ஜெயிக்க நினைச்சா நீங்க அவனுக்கே செக்மேட் வைக்கணும். அவனோட ஒவ்வொரு நகர்வையும் முன்கூட்டியே கணிச்சு அவனோட தந்திரங்களையே அவனோட பலவீனமா மாத்தணும். அப்படி நீங்க பண்ணும்போது இனிமேல் உங்க பக்கத்துல வந்து எந்த ஒரு தந்திரமும் பண்ண முடியாதுன்னு அவன் பயந்து நடுங்குவான். தந்திரம் 7. உங்கள் சுயமரியாதையை விட்டு கொடுக்காதீர்கள். இது முழுக்க முழுக்க நம்மளோட சுயமரியாதையையும் நம்மளோட மன அமைதியையும் காப்பாத்துக்கிறதுக்கான ஒரு தற்காப்பு கலை. இந்த உலகத்துல நாம யாரையும் தேவையில்லாம காயப்படுத்த போறதில்ல. ஆனா நம்மளை ஒருத்தன் காயப்படுத்த நினைச்சா நாம பலவீனமானவங்க இல்லைங்கிறத அவனுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல ஒருத்தன் நம்மளை பயமுறுத்துறான்னா, நம்மளை மிரட்டி பணிய வைக்க பார்க்கறான்னா, அவனோட உண்மையான நோக்கம் நம்ம கிட்ட இருக்கிற அந்த சுயமரியாதையை உடைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். இவனை நமக்கு கீழே அடிமையா வச்சுக்கணும், இவன் நமக்கு தலை வணங்கி நிற்கணும்னு அவங்க நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நாம எப்பவுமே அவங்க கிட்ட போய் சமரசம் பேசவே கூடாது.
நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, ஐயோ எதுக்கு வம்பு, சண்டை வந்தால் நம்ம நிம்மதி போயிடும், அதனால் அவன் கேட்குறத கொடுத்துட்டு அவன் சொல்கிற பேச்சுக்கு தலையாட்டிட்டு போயிடலான்னு தப்பாக நினச்சி சமரசம் பண்ணிக்குவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் சுயமரியாதையை விட்டு கொடுத்து நீங்கள் வாங்குகிற அமைதி நிம்மதியே கிடையாது. அது உங்களை நீங்களே தினமும் கொன்னுக்கிறதுக்கு சமம். நாம் ஒரு சாதாரண மனுஷனாக வாழ்ந்தாலும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம நேர்மையாக வாழும்போது நம்ம தலை நிமிர்ந்து தான் இருக்கணும். அங்கே போய் எவனுக்காகவும் நம்ம தலையை குனிய வைக்கக்கூடாது. உங்ககிட்ட தப்பு இருந்தால் நீங்கள் தாராளமாக மன்னிப்பு கேட்கலாம், அதில் தப்பே இல்லை. ஆனால் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லாதப்போ ஒருத்தன் அவனோட அதிகாரத்தாலேயோ இல்லை அவன்கிட்ட இருக்கிற காசு பணத்தாலேயோ உங்களை மிரட்டுறான்னா அந்த இடத்துல துளி கூட சமரசம் இருக்கவே கூடாது. என் மேலே தப்பு இருந்தால் நான் கேட்டுக்கிறேன், ஆனால் உன்னோட அநியாயத்துக்கும் அராஜகத்துக்கும் நான் எப்பவுமே தலை வணங்க மாட்டேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு கெத்தா நெஞ்ச நிமிர்த்தி நின்று பேசணும். உங்ககிட்ட இருக்கிற அந்த சுயமரியாதையான பேச்சு தான் எதிரியோட நெஞ்சில் பயத்தை உண்டாக்கும். காசு, பணம், பதவி எல்லாத்தையும் நாம் எப்போ வேணால் சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் ஒரு தடவை நம்மளோட சுயமரியாதையை யாருக்கிட்டையாவது அடகு வச்சிட்டோம்னா அதை நம்ம வாழ்நாள் முழுக்க திரும்ப பெறவே முடியாது. நீங்கள் பயந்து போய் ஒரு தடவை அவங்க கிட்ட சமரசம் ஆயிட்டீங்கன்னா அவன் உங்களை ரொம்ப ஈஸியாக எடை போட்டுருவான். இவனை மிரட்டுனா இவன் அடிமடிஞ்சிடுவான்னு நினச்சி அடுத்தடுத்து உங்களை இன்னும் பெரிய அளவில் பயமுறுத்த ஆரம்பிப்பான். உங்களை ஒரு அடிமையாக நடத்த பார்ப்பான். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. ஆரம்பத்தில் அவங்க மிரட்டும் போது வர்ற அந்த முதல் புள்ளியிலேயே உங்களோட சுயமரியாதையை நீங்கள் ஸ்ட்ராங்காக நிரூபிக்கணும். நமக்கு சோறு முக்கியம்தான், ஆனால் அதை விட நம்மளுடைய மானமும் மரியாதையும் ரொம்ப முக்கியங்கிறத அவனுக்கு புரிய வைக்கணும். உங்கள் சுயமரியாதையை நீங்கள் விட்டு கொடுக்காத வரைக்கும் இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட கொம்பனாலும் உங்களை ஒரு அங்குலம் கூட பயமுறுத்த முடியாது. அவன் எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டும், ஆனால் உங்ககிட்ட இருக்கிற அந்த நேர்மையும் துணிச்சலும் அவன்கிட்ட இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற மிகச்சிறந்த முடிவு உங்கள் சுயமரியாதைக்காக நிற்கிறது மட்டும்தான். அந்த இடத்துல வர்ற சவால்களை தைரியமாக எதிர்கொள்ளுங்க. அதில் ஒருவேளை தற்காலிகமாக சில இழப்புகள் வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் உங்கள் கௌரவத்தை மட்டும் யாருக்காகவும் அடகு வைக்காதீங்க. எவனுக்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும் உங்கள் சுயமரியாதையை சுருக்கிக்காதீங்க. கெத்தா கம்பீரமாக நின்று பதில் பேசுங்க. உங்கள் சுயமரியாதை தான் உங்களுடைய ஆகச்சிறந்த ஆயுதம். அதை வச்சு எப்பேற்பட்ட எதிரியையும் நீங்கள் ஈஸியாக வீழ்த்தலாம். கடைசி வார்த்தை, வாழ்க்கையில் எதிரிங்க வர்றதும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பயமுறுத்த பார்க்குறதும் ரொம்ப சாதாரணமான விஷயம்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க முன்னாடி நாம் பயந்து நடுங்கிறதோ இல்லை பயத்தில் மௌனமாக போகிறதோ நம்மளை இன்னும் பலவீனமாக்கும். மௌனம் எல்லா இடத்துலையும் நமக்கான ஆயுதம் கிடையாது. சில இடங்களில் அது அவனுக்கான தைரியமாக மாறிடும். அதனால் இனிமேல் எவனுக்கும் பயந்து உங்கள் சுயமரியாதையை விட்டு கொடுத்துட்டு போகாதீங்க. தைரியமாக பேசுங்க, நியாயத்துக்காக நில்லுங்க, உங்கள் குரலில் நிதானத்தை வச்சுக்கோங்க, உங்களுடைய எல்லையை ஸ்ட்ராங்காக போடுங்க. எல்லாத்தையும் விட உங்கள் உழைப்பாலையும் வெற்றியாலையும் அவங்க முகத்தில் அடித்தார் போல் பதில் சொல்லுங்க. நாம் நேர்மையாக இருக்கிற வரைக்கும் எவனுக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு புது ரத்தத்தையும் எப்பேற்பட்ட எதிரியையும் எதிர்கொள்றதுக்கான ஒரு புது தைரியத்தையும் தந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உங்க லைஃப்ல ஒரு பாசிட்டிவ் மாற்றத்தை கொண்டு வந்திருந்தா மறக்காம நம்ம மைண்ட் மோட்டிவேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பவர்ஃபுல்லான உங்களை தட்டி எழுப்பக்கூடிய கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.